மத்தேயு 25:14 வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் அழைத்து போல இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எஜமான், ஒரு முதலாளி தங்க வேலைக்காரில் எல்லாரையும் கூப்பிட்டு அவனுக்கு ஆஸ்தி எல்லாத்தையும் அவங்கள்ட்ட திறமைக்கு ஏற்றது போல பங்கிட்டு கொடுத்து, நான் புறதேசத்துக்கு போயிட்டு வாரேன், நீங்கள் கவனமாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து தந்த ஆஸ்திக்கு பிரதிபலனை நீங்கள் சம்பாரித்து வைத்திருக்கணும், நான் வாங்க வருவேன்னு சொல்லிட்டு போனேன். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். நம்முடைய எஜமானாக இயேசு கிறிஸ்து பெயரிக்கார். உங்களையும் என்னையும் அழைத்து நமக்கு தாளந்துக்கு ஏற்றது போல, நம்முடைய பலத்துக்கு ஏற்றது போல அவருடைய செல்வத்தை தந்துட்டு போயிருக்கிறார். செல்வம் தந்திருக்காரா இல்லையா? என்ன செல்வம் கிடச்சி? அந்த எஜமா வேலைக்காரில் விழித்து அவனுக்கு இருந்த ஆஸ்தி செல்வத்தை எல்லாம் கொடுத்துட்டு போனேன். நான் அதை தான் கேட்டேன். நீங்கள் சொன்னதெல்லாம் இன்னொரு விதத்தில் சொல்லிகிட்டே போனீங்க. என்ன ஆஸ்தி செல்வத்தை தந்துட்டு போனார்? வரங்களை தந்துச்சுட்டு போயிருக்கார். அதான் நமக்கு செல்வம். வரத்தை பெற்றுக்கொள்ளாதவன் மகா மடையன், முட்டாள், மதிகேட்டவர்கள். பரிசுத்தாவியை பெற்று ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்று தேவனை ஆராதித்து தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் அவருடைய செல்வம், அவருடைய மகிமை, அவருடைய அதாவது விலைமதிக்க முடியாத வரங்களை பெற்றிருக்கணும். பட் கிருபை ஓகே, ஆண்டவர் நமக்கு தின்னக்கு கிருபை தாராரு, உறங்க கிருபை தாராரு அது. ஆனால் வரம் தின்னக்கோ உறங்கக்கோ அல்ல, மற்றவர்களை என்ன செய்ய ஜீவனோடு எழுப்ப. ஆமென். யாருக்கெல்லாம் வரம் இல்லை? சீக்கிரம் படப்படாஜலம் வரம் இல்லாதவங்க கை வைத்துங்க பாப்போம். இப்போ நான் ஜோம் பண்ணி உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு வரத்தை தர போகிறேன். வரம் இருக்குன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க பாப்போம். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. கைகளை போடுங்க. எல்லாருக்கும் இருக்கு. வரம் இல்லைங்கி கர்த்தருடைய சமூகத்தில் யாருமே நிலைச்சு நிற்க முடியாது. ஆமே, அது என்ன வரேன்னு நம்ம ஆலோசிக்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமே. இதே போல் அந்த எஜமா ஒருத்தனை விழித்தான். அதாவது 9 வரம் இருக்குது. 9 வரத்தையும் குடிக்கையிலும் உண்டு, 1 வச்சு குடிக்கையும் உண்டு, 5 குடிக்கிறது உண்டு, 8 குடிக்கிறது உண்டு, 10 குடிக்கிறது உண்டு. அது அவருடைய அர்ப்பணிப்பின்படி, அவருடைய அதாவது தியாகத்தின்படி, வைராக்கியத்தின்படி ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம். அதுதான் எஜமா. வாசி இப்போ 15வது வசனம். அவருடைய திறமைக்கு தக்கதா. ஆமே, புரியுது உங்களுக்கு? திறமைன்னா என்ன? ஆவிக்குரியதில் திறமைன்னா என்ன? அர்ப்பணிப்பு. ஆமே, ஆண்டவர் வச்சிருக்கிற வைராக்கியம், ஆண்டவருக்காக செலுத்துகிற அர்ப்பணிப்பு. 10 மணிக்கு ஆராதனைன்னா பணியை பார்த்து 10 மணிக்கு வாரது திறமை இல்லை. 1 மணிக்கு முன்னே அங்கே ஜோம் பண்ணி, அங்கே ஜோம் பண்ணி, குளிச்ச சமயத்திலே ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு ஒரு வெளிப்பாடோடு சபையில் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயே முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி, அது நேரம் இன்னும் ஆகலைன்னா உட்கார்ந்து பைபிள் வாசிக்கிற இந்த அர்ப்பணிப்பு. அதிகாலையில் நாம் 1 மணிக்கூர் சொல்லியிருக்கோம். 1 மணிக்கூர் கொடுக்குற பிள்ளைகளும் உண்டு, கொடுக்காத பிள்ளைகளும் உண்டு. ஆமே, அது கொஞ்சம் பிரசன் கிடச்சிட்டு இல்லைங்க இன்னைக்கு டயர்ட் ஆகிட்டு கொடுக்க மாட்டோம். இல்லை கொஞ்சம் கூட இருந்தானா 1 மணிக்கூர் மேலே வீட்டில் இருந்து கொடுக்கறது அபூர்வம். என்னைக்காவது ஒரு டைம் ஒரு பலன் கிடச்சிட்டா, ஒரு உற்சாகம் வந்துட்டா, மற்ற மாதிரி கொடுக்கல. அது அர்ப்பணிப்பு அல்ல, அது தியாகம் அல்ல. ஆமே, ஆமே.
அப்போ ஆண்டவருக்கு எவ்வளவுக்கு நம்மளை கொடுக்கிறோமோ அதுதான் திறமை. ஆமென். உலக கவலை உண்டு, உலக பாரம் உண்டு, உலக வேதனை உண்டு. எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் உடுக்கணும், எல்லா வேலையும் செய்யணுமா வேண்டாமா? இல்லை தெருவில் பிச்சை எடுத்துட்டு அம்மனத்தோட பிச்சை எடுத்துன்னு தெரியாக்கா? இல்லை. அப்போ இதெல்லாம் செய்யவும் வேணும். இதுக்கு இடையில நம்ம திறமையை வெளிப்படுத்தியது, நம்ம அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு. ஆமென். அதுதான் வாசினி புரியும். திறமைக்கு தக்கதாக ஒருத்தண்ட 5, ஒருத்தண்ட 3, ஒருத்தண்ட 2, 1, 5, 2, 1 அப்படி தானே? 5, 2, 1 3 பேரை எக்ஸாம்பிள் வச்சிருக்கு இல்லையா? அப்போ 5 தாலந்து கொடுத்தவன் எப்படி இருப்பான்? அவன் சாப்பாட்டுக்கு வேலையும் செய்வான், உடுதுணிக்கு வேலையும் செய்வான். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் அடிச்சு பிடிச்சு காத்திருப்பான். ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்க கூட காத்திருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. பட் அது நமக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு வைராக்கியம், ஒரு ஆதங்கம், ஒரு உந்துதல். ஆண்டவருக்குன்னு அந்த 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 மனசு இருக்கு. ஆமென். அந்த அர்ப்பணிப்பு இருக்கு. ஆமென் சொல்லலாமே. அவன்கிட்ட எத்தனை தாலந்து கொடுத்தாரு? 5 தாலந்து கொடுத்தாரு. ஆமென். 5 வரம் கொடுத்தாருன்னு வச்சுக்கொள்வோமே. 5. இனி ஒருத்தன் கொஞ்சம் அப்படி ஒரு சைஸில் தருவான். அவனுக்கு எத்தனை? 2. மற்ற எல்லாருக்கும் 1 கொடுக்காத யாருமே கிடையாது. ஒரு தாலந்த பிசாசு, அதாவது பரிசுத்தாவியை மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்று தேவனை ஆராதிக்கிற அத்தனை பேருக்கும் பிசாசை மேற்கொள்ளக்கூடிய வரம் வச்சிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் எனக்கு உடன்படிக்கை செய்தா பிசாசை மேற்கொள்ளணும், அதற்குள்ள வரத்தை நிச்சயமா நீ அதை உணர்ந்தியோ உணரலையோ தலையில் வைப்பார். அதை முதல்ல உணர்ந்தவன் தான். ஆமென். சுகமளிக்கிற அது ஒன்றுமே தெரியாது. ஆனால் பிசாசை பார்க்ககு, பிசாசை விரட்டகு, ராத்திரியில் எழும்பி இருந்து விரட்டகு, அந்த கிருபை அதுதான். ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைய அத்தனை வேண்டிய சிரசிலையும் சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வரம் உண்டு. ஆமென். சரி, வசனத்தை 15 வாசி. அவனுடைய திறமைக்கு தக்கதாக தாலந்தும் 2 தாலந்தும் கொடுத்து பிரயாணப்பட்டு போனான். ஆமென். ஹல்லேலூயா. பிரயாணம் பண்ணிட்டான், போனான், திரும்பி வாரான். இந்த வேலைக்காரல பார்க்க திரும்பி வாரான். வரம்பா பாருங்க அடுத்த வசனத்து. அவர்களில் 5 தாலந்து வாங்கினவன் போய் வியாபாரம் பண்ணி 10 தாலந்தாட்டு கொடுக்குறான். எத்தனை தாலந்து கொடுக்குறான்? 10. ஆண்டவரே, நீர் தந்த செல்வம் இவ்வளவு. ஆமென். இதை நான் வியாபாரம் செய்து 10 தாலந்தாக, தாலந்துன்னா பணமாக நான் உங்ககிட்ட திரும்பி தாரேன்னு சொல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 10 தாலந்தாக திரும்பி தாரேன்னு சொல்கிறேன். ஆமென் சொல்லலாமே. ஆமென் சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்போ 5 வரங்களை தந்திருக்கிற நம்ம அதுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிச்சு ஆண்டோடைய சமூகத்தில் 1க்கு 2 மடங்கா ஆத்துமாக்களை கொடுக்கணும். ஆமென். ஆமென். இது இன்னைக்கு வரங்களை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா வியாபாரம் செய்கிறாங்களே தவிர ஆத்துமா தான் என்ன செய்யலை. ஆண்டவருக்கு ஆத்துமா கனியை கொடுக்கல. நான் தான் வச்சுக்கிடுவோமே 0 ரூபா கொடுத்துடியே வியாபாரம் பண்ணுன்னு இவன்ட 2 ரூபா குடிக்க வியாபாரம். ஏன் இவன்ட 2 ரூபா கொடுத்தேன்? இவன் என்ன திட்டி போட்டான். உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்னை திட்டி போட்டான், என்னை பேசி போட்டான், நான் சொன்னதை கேட்கல. அதனால் அவன்கிட்ட ஒரு சாமர்த்தியம் இருக்குது. நீ 2 ரூபாயை வச்சு வியாபாரம் செய்தால் போதும். என்னை திட்டலை, ஒன்றும் செய்யலை. சரிடே, உன் சாமர்த்தியத்துக்கு நீ 5 ரூபா வச்சுக்கா, நான் வரும்போது நீ 10 கொண்டோம். புரியுதா உங்களுக்கு?
நம்ம உலகத்தில் வாழும்போது கர்த்தர் நமக்கு கிருபையை தரம் என்ன, கர்த்தர் வரங்களை தரம் என்ன, நம்ம எப்படி அர்ப்பணிப்பில் இருந்தோமோ அந்த திறமைக்கு ஏற்றது போல கர்த்தர் கொடுத்தா அதுக்கு ஒரு பயிர்வான். ஆண்டவர் இப்போ தந்துட்டு போயிருக்காரு, அவர் உண்மை உள்ளவர், வந்து கணக்கு கேட்பாருன்னு பயந்து என்ன செய்கிறான், சம்பாதிக்கிறான். இவன் அப்படி அல்ல, ஆண்டவருக்கு செய்கிறத மனப்பூர்வமாக செய்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இவன்கிட்ட இருக்க சாமர்த்தியம் அவன்கிட்ட இருக்கு, இல்லாமல் இல்லை. ஆண்டவர் நீதி உள்ளவர், ஒருபோதும் யாருக்கும் நிச்சய மாட்டார். அடுத்த ஒரு தாலந்து இப்போ புரிஞ்சுதா அது? அப்போ 2 தாலந்து. அப்போ நமக்கு ஒரு 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 2 கோடி ரூபா ஆசீர்வாதம் தாராரு, நம்ம கூட உள்ளவர்களுக்கு 5 கோடி ரூபாய் குடிக்காரு. காரணம் இதுதான், பல நேரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, பல நேரம் ஆண்டவருக்கு நம்ம இருதயத்தை விட்டு கொடுக்காததுனால, நம்ம சுய புத்தியில் நடந்ததுனால நம்ம 2 கோடியோடு நிறுத்துறாரு. மற்றவனுக்கு அப்படி இல்லை, 5 கோடி ரூபாய் கொடுக்குறாரு. அதான் கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இது எடுத்துக்கொள்வோமே, ஒரு தென்னை மரம் இருக்குது, ஒரு தென்னை மரம், 2 தென்னை மரம் இருக்குது, ரெண்டு தென்னை மரம். ஒன்றில் பார்க்கணும் கொத்து 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 கொத்தாக கிடக்கு. எப்படி கொத்து கொத்தா ஒரு 4 கொலை வெட்டலாம், 4 கொலையிலையும் ஒரு 250 காய் பறிச்சிடலாம். இனி பக்கத்தில் இருக்க இன்னொரு தென்னை மரத்தை பாருங்க, நல்லா பறிச்சா 4 கொலை வெட்டலாம், நல்லா பறிச்சா ஒரு 50 தேங்காய் வெட்டலாம். ரீசன் என்ன? சொல்லுங்களா? நம்மளும் சொல்லுவோம், எப்போ நொறுங்க காய்ச்சிரு சொல்லியிருக்கா, சொல்லலையா? நொறுங்க காய்ச்சிரு. அந்தவனை பார்த்து, சே இவனுக்கு சமயமே சரியில்லை, இவனை தங்கில ஒன்றுமே காய்ச்சல் இல்லை. ஒரு 50 தேங்காய்க்கு உள்ளே பறிக்கிறான், அங்கே 250 தேங்காய் விட்டான். என்ன தினாலுன்னு சொல்லுங்க பார்ப்போம், உலக பிரகாரமா. ஆமாம், கொத்துனா, வளம் போட்டான், நீர் பாய்ச்சான். அந்த நீர் பாய்ச்சினதும் வளம் போட்டதும் கொத்தினதும் பருவத்துக்கு பருவம் அவன் செஞ்சுட்டே இருந்தான். இவன் வருஷத்தை வருகா, யாரு வருவான், கொத்துவான், உரத்தை போடுவான், அப்போ மழை பெஞ்சா உண்டு, இல்லைங்க இல்லை. இதுக்கு அதுக்கு தக்கன காய்வு, இதுக்கு அதுக்கு தக்கன காய்வு. ஆமே, கர்த்தர் நமக்கு வரத்தை தந்திருக்கிறார், இதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த வரத்தை வச்சு எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற கனி தான் கிடைக்கும், மற்ற மாதிரி கிடைக்காது. வரம் கிடைச்சாச்சு, ஐயோ எசப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், இன்னைக்கு பாஸ்டர் சொன்னது உண்மை, அது எனக்கு உடனே டச்சு ஃபீலிங் முடிஞ்சது. அதாவது அந்த ஃபீல் எனக்கு முடிஞ்சது, வந்தது, அந்த உணர்ச்சி வந்தது, எனக்கே இருதயம் சொல்லிச்சு, இந்த வரம் எனக்கு கிடைச்சி. ஆமே, அடுத்து என்னைக்கு சர்ச்சைக்கு வருவோமோ அன்னைக்கு எசப்பா அந்த வரத்தை தந்துடலாம், ஒருக்கா கூட அண்ணன் முட்டி எழுப்புங்கப்பா. அடுத்து ஒரு 15 நாள் கழிஞ்சு அடுத்து அப்படியே அது இணைஞ்சிடும், அணைஞ்சு போயிடும். ஆமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வருஷத்துக்கு ஒரு வரம் போட்ட மாதிரி மாசத்துக்கு ஒரு திருவிருந்துக்கு, சுத்திகரிப்புக்கு, உபாச கூட்டத்துக்கு இயேசுவே தட்டி எழுப்பேன்னு சொல்லி ஒரு ஆயாரியை கொண்டு வந்து ஆப்பு வச்சு அடிச்சு எழுப்பணும். இதுக்கு தான் அங்கங்கே ஒரு கூட்டம் இருந்துருமா, எழுப்புதல் என்ன கண்ணன் நோட்டீஸ் இல்லைன்னு பார்ப்போம், எழுப்புதல் கூட்டம். மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்ற பிள்ளைகளை தலையில் உண்மையே சொல்கிறேன், நான் ஒரு பொய் சொல்லலை, கர்த்தருக்கு சாட்சியாக சொல்கிறேன், கர்த்தர் சொன்னதை தான் சொல்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தலையிலையும் ஒவ்வொரு வரத்தை வச்சிருப்பார். ஃபர்ஸ்ட் வரம் இதை நம்ம தட்டி எழுப்பணுமா, இனி ஒரு வியாபாரி வந்து எழுப்பணுமா? சொல்லுங்க. அவன் வருஷத்துக்கு வந்து வரான், வருஷத்துக்கு இருக்கா கொத்தியான் கொலை போடியான். இன்னைக்கு சர்ச்சில் அதானே நடக்கு. ஒரு உபாச கூட்டம் இல்லை ஸ்பெஷல் கூட்டம் இல்லை எங்கேயாவது ஒரு நாலெண்ணத்தை பிடிச்சிட்டு அவன் பண்ணிய மேய்ச்சானோ கழுதைய மேய்ச்சானோ தெரியாது. எழுப்புங்கள் எழுப்புங்கள். சிந்திச்சு பாருங்க. பைபிளை படிக்க வேண்டிய அறிவு தந்திருக்காரு, பைபிளை தியானிக்க வேண்டிய அறிவை தந்திருக்காரு, நல்ல
புத்தியை பைபிள் ஞானத்தை தந்திருக்காரு. அப்போ எழுப்புதல் யார்கிட்ட இருக்குது? ஊழியக்காரன்ட்ட இருக்கா, உங்கள்கிட்ட இருக்கா? இப்போ ரெண்டு அந்த 50K பறிச்சவன் வருஷத்தையும் இருக்கா, அவ்வளோதான். இவன் அப்படி இல்லை, மாசத்தையும் இருக்கா, 15 நாளத்தையும் இருக்கா. வாரந்தோறும் தண்ணி பாய்ச்சி அதை வந்து பரிதளிச்சு அந்த 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 தெங்கை என்ன செய்ய எழுப்புன, தோட்டத்தில் இருக்க தெங்கை எழுப்புன, அது எழும்பி கொலை கொலையாக காய்ச்சி. இனி ஒரு தெங்கு இருக்குல்ல, 250K பறிச்சு, இது எத்தனை பறிச்சான்? 50 பறிச்சு. அங்கே ஒன்றும் இல்லை, 1-2 காய்ச்சுது. வெட்டி பார்த்தா பேடு, வெட்டி பார்த்தா பேடு. இவனும் மனுஷன்தான், அவனும் மனுஷன்தான். அவனும் இது நான் தியானிச்சம்போ வந்ததில்லை, கர்த்தர் இப்போ நமக்கு பேச தந்த கதை. அவனும் மனுஷன், இவனும் மனுஷன், இவனும் மனுஷன். இவன்கிட்டையும் ஒரு தங்க மரம் கொடுத்துருக்கு, அவன்கிட்ட ஒரு தங்க மரம் கொடுத்துருக்கு. இங்கே 5, 2 ஒன்றும் இல்லை, அங்கேயும் ஒரு தங்க மரம். இவனுக்கு 250 காய் பறிக்குது, இவனுக்கு 50 பறிக்குது. அங்கே 5 தேங்காய் இருக்குது, ஆனால் வெட்டி பார்த்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவன் என்ன செஞ்சான்? இப்போ எஜமான் வருவான், இந்த ஒரு தங்கையை நீ வச்சுக்கடா, இப்போ நீ உனக்கிட்ட 100 ரூபா தாரேன், வளம் போட்டுரு. இவன்கிட்ட 100 ரூபா தாரம் வளம் போட்டுரு, அவன்கிட்ட 100 ரூபா தாரம் வளம் போட்டுரு. இவன் 100 ரூபா வச்சு என்ன செஞ்சான்? வளம் போட்டான், நல்ல காய் வந்தது. அந்த காயை பறிச்சான், எஜமானுக்கு வச்ச வேண்டியதை வச்சுட்டு திரும்ப அதை விற்று அதுலேயும் செலவு பண்ணுறான். வரம் கிடைச்சிது. இந்த வரத்தை கிடைச்சிட்டு ஒரு ஆத்மா 5 ஆத்மாவை சம்பாதிக்கிறோம், அதில் ஆண்டவருக்கு வச்சுட்டு திரும்பவும் அந்த ஆத்மா வச்சியே சம்பாதிக்கிறான். இதான் ஊழியக்காரன் செய்கிற தாரக மந்திரம். ஒரு ஒரு ஆம்பேன்னு எல்லாம் 1-2 பிஸ்னஸ் இருக்குது தெரியுமா? சங்கிலி, ஒரு ஆளை பிடிச்சி கொடுத்தா 4 பேர், 8 பேரை பிடிச்சி கொடுத்தா ஒரு ஆளுக்கு இலவசம். இப்படி நிலைமை வச்சிருப்பானு தெரியுமா? இதுதான் ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் கொடுத்துருக்க தாளந்தை வச்சு அநேக ஆத்மா கனிகளை உண்டாக்குவான். இதில் ஒரு சிலதை ஆண்டவருக்கு வச்சுட்டு பாக்கி அடுத்தது என்ன செய்வான்? சம்பாதிக்க வைப்பான். அவன்கிட்ட இருந்து என்ன செய்யும்? பணம் என்ன செய்யாது, வீட்டில் பீரோவில் இருக்காது. அந்த பணத்தை என்ன செய்வான்? ஊழியத்தில் போட்டுகிட்டே இருப்பான். இவன் என்ன செய்வான்? 100 ரூபா வந்தார், சும்மா இருப்பியா, என்ன பண்டாட்டி உண்டு, பிள்ளை உண்டு, என்ன பண்டாட்டி உண்டு, பிள்ளை உண்டு. அதனால் பாதியை செலவு பண்ணுவான், பாதியை வச்சுருவான். அடுத்தது 50 தேங்காய் கிடச்சா பறிகூலி 5, மற்றவனுக்கு 5, இயேசுக்கு ஒரு 5, பாக்கி பிள்ளைக்கு நிற்கிற வேண்டணும், பிள்ளைக்கு பால் வேண்டணும், பிள்ளைக்கு மீன் வேண்டணும், கொண்டு விற்றுருவான். இது அப்படி தான் கிடக்கும். மற்றவன் என்ன தெரியுமா? 1 பைசா கூட செலவு பண்ணாங்க. அந்த பண்ணி பைய 1 பைசா செலவழிச்சல்ல, அத்தனையும் கொண்டு தின்னான், அல்லிங்க தண்ணி அடித்தான், இல்லைங்க எதெങ്കിലും ஒன்று செய்தான். அவன் பறிச்ச போகும்போது 5 தேங்காய் கிடச்சி, 5 இணைஞ்சது பேடு. இப்போ வாசிங்க 16வது வசனத்தை. வாங்கினவன் வியாபாரம் பண்ணி 5 சேர்த்து 10 ஆட்டுக்கு வச்சிருந்தான். வாங்கினவனும் சம்பாதிச்சான். ஒரு தாழ்ந்த வாங்கினவன் நிலத்தில் தோண்டி பூத்தி வச்சு போட்டான். இவனுக்கு அறிவை பாருங்க. இது இன்னைக்கு பந்தேவ சபையில் இருக்கிற கிறிஸ்தவனுக்குள்ள அறிவாக அவனுக்கு. இன்னைக்கு பந்தேவ சபையில் இருக்க கிறிஸ்தவன் என்ன செய்வான் தெரியுமா? இயேசு எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமா? கணக்கில் புலியாக இருப்பார், கணக்கில் புலியாக இருப்பார். அவர் தந்தது உண்மை, திரும்பி வந்து கேட்பார், வேணுமென்னா பாருங்க. ஒருவேளை நான் இதை வச்சு வியாபாரம் செய்து தோத்துட்டேனேங்கி, புரியலையா? தோத்துட்டேனேங்கி கொண்டு என்ன செய்கிறான்? அப்படியே பூத்து வைக்கிறான். இது ஆண்டவர் தந்த கிருபை, பிசாசை விரட்டுகிற கிருபையை, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற கிருபையை கொண்டு புதைச்சி வைக்கிற அயோக்கியனும் அயோக்கியத்தையும் இன்னைக்கு பெந்தேகோஸ்து சபைகளில் நிறைய இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. தங்களை தானே குறைச்சி കാരണം കിട്ടാത്ത വിളിപ്പിനോ അത് ചെയ്യുവനോ ഇதை ചെയ്യുവനോ മാമി മരുമ്പോൾ ചണ്ട പിടിപ്പിനോ മാമ മരുമ്പോൾ ചണ്ട പിടിപ്പിനോ இல்லை மோயின் தாவப்பன் சண்டை பிடிப்பினோ அம்மா மோவை சண்டை பிடிப்பினோ இதெல்லாம் செஞ்சுட்டு எங்கே வருவினோ?
சபை அவங்களுக்கே ஒரு சந்தேகம், பிள்ளைகளை வாய்க்கு வந்த மாதிரி பேசணும், பட்டி பயில அந்த பயில நீ விளங்க மாட்டல, அப்படிதான் நமக்கு இப்போ இல்லை. சாமம் போடுவனும் திட்டுவனும் எல்லாம் செய்து வச்சுட்டு சர்ச்சுக்கு வந்தா என்கிட்ட கிருபை இருக்கா, நான் இப்படியெல்லாம் செய்யேன், ஆண்டவர் எடுத்திருப்பார், எனக்கு தரல, அவ்வளோதான். ஆமென் ஆமென். இப்போ புரிஞ்சுதா? 1 தாலந்து 2 தாலந்து 5 தாலந்து. ஆமென் ஹல்லேலூயா. அந்த 2 தாலந்துக்கும் 5 தாலந்துக்கும் டபுள் சம்பாரிச்சணும். பட் ஏன் செய்யலைன்னா அவன் என்ன செஞ்சான், 2 தாலந்தை கொடுக்கம்போ அதுக்கேற்ற ஞானத்தோடு இருந்தான். ஒரு பயந்தான், ஆண்டவர் வரம் தந்திருக்காரு, இது நம்மகிட்ட நிறைய கேட்பாருன்னு சொல்லிட்டு அவன் உழைச்சான், அதுக்கேற்ற பலனை கர்த்தரை கொடுத்தான். இவன் அப்படி இல்லை, இவன் ஃப்ரீ மைண்டு கொடுக்கலாம், இவன்ட ஆண்டவர் தாராளமாக கொடுக்குறான். அவன் 10 இல்லை, அதுக்கடுத்து இன்னும் பெற்றான். எப்படி தெரியுமா? இருந்ததை வேண்டியாட்ட கொடுத்தாரு. தொடர்ந்து வாசி. கணக்கு கேட்டார், வாங்கினவன் டபுளாக கொண்டு கொடுத்தான். சரி அடுத்தது, சரி அடுத்தது வாசி, அடுத்த வசனத்தை வாசி. பாருங்க, அந்த 2 தாலந்து கொடுத்தவன்ட ஆண்டவர் பயந்து தான் கொடுத்துருப்பாரு. புரியுதா? இதுதான் ஆண்டவருக்கு ரட்சிப்பு பெற்று வரம் கிடைச்ச உடனே மற்றவனை போல பிரகாசிக்கிறது. ஆமென். இப்போ புரியுதா? மற்றவங்களை போல ஏன்னா பயந்தா ஆண்டவர் தாளந்து தந்திருக்காரு, இனி நம்ம இருக்கோம் முயற்சி. ஆமென், பிரகாசிப்பார். இனி 1 தாலந்த வாசி. வந்து ஆண்டவரே எப்படி ஆண்டவரை கேட்குறார். இன்னைக்கு பந்தய கிறிஸ்தவர்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி 100க்கு ஒரு 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 80 பேர் இப்படி தான் இருக்கு. நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், மான எப்படி? அதனால இவர் வருவார், கேட்பாரு, கொண்டு பூத்தி வச்சான், அப்படியே எடுத்து கொடுத்தான். இயேசு வந்தோடனே எடுத்து கொடுத்தான். எப்படி? கடினமான மனுஷனா. இன்னைக்கு இருக்கிற ஒரு 180% கிறிஸ்தவங்களை பாருங்க, இதே பாணி தான், இதில் மாற்றமே கிடையாது. இதே பாணி தான், இதில் ஒரு மாற்றமே கிடையாது. வாசி அந்த வசனத்தை ஒரு கடை வாசி. வந்து ஆண்டவரே உம்மை எனக்கு தெரியும், நீர் விதைச்சாத இடத்துல அறுத்து பணம் பார்க்கிறவராக. எப்படி? விதைக்காத இடத்திலே அங்கங்கே தொழிஞ்சு கிடக்கும், அதிலிருந்து குறித்ததை அறுத்து பணம் பார்க்கிறவர். கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன், நாம் பயந்து தாளந்தை. அப்போ உங்களுக்கு 1 தாளந்து தந்திருக்கிறாருன்னா அந்த தாளந்த நிலத்தில் பூத்தி வச்சிட்டாகும். நீங்கள் எனக்கு கால்வலி, எனக்கு கைவலி, எனக்கு மூக்கு வலி, எனக்கு முதுகு வலி, எனக்கு தண்டு வலி, எனக்கு கழுத்து வலின்னு ஆயுசு பூரா சொல்லிட்டு இருக்கிறது. என்னடா சொல்லியிருந்தான் சொல்லலை, ஆயுசு பூரா நம்மளே சொல்லிட்டு இருப்போம். அப்போ தந்த தாளந்து என்ன செஞ்சிருக்குதியா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழகாக பூத்தி வச்சு போடும். இன்னைக்கு அது பூத்தி வச்சது ஒரு 100க்கு ஒரு 90 எண்ணமும் பூத்தி வச்சு தான் செய்யுது. யோசித்து பாருங்க. கிடைச்ச ஒரு தாளந்தா யாருக்கெல்லாம் பூத்தி வச்சியா? எங்கெல்லாம் பூத்தி வச்சியா? பாலுகடையில் பூத்தி வச்சியலா, இல்லை ஆஃபீஸில் பூத்தி வச்சியலா, இல்லை அடுக்கலையில் பூத்தி வச்சியலா, இல்லை ஸ்கூலில் பூத்தி வச்சியலா, இல்லை பஸ்ஸில் பூத்தி வச்சியா? எங்கே கொண்டு பூத்தி வச்சா? என்ன செஞ்சாருன்னு தெரியுமா? என்ன செஞ்சாருன்னு தெரியுமா? இப்போ நான் வச்சுக்கலாமே, என்கிட்ட 5 தாளந்து தந்தார், நான் 10 தாளந்தை வச்சுட்டேன். இன்னொரு ஆள்கிட்ட 2 கொடுத்தாரு, 1 கொடுத்தாரு. அடுத்த வசனத்தை வாசி சீக்கிரம்.
பாய்ந்து போய் சரி அடுத்தது ஆ ஊழியக்காரனே என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் என் பணத்தை காசுக்காரர் வசத்தில். இதுக்கு அர்த்தம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வட்டிக்கு வாங்கலான்னு நிறைய பேர் சொல்ற உதாரணம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது சோம்பேறியா இருந்த நீயாவது சம்பாதிக்கிறவனுக்கு கையில் கொடுத்துருக்கலாமே, அதான் காசு உள்ளவனுக்கு கையில் கொடுத்துருக்கலாமே, அவன் சம்பாரிச்சு உனக்கு என்னை மீதி தந்திருப்பானேன்னு உள்ள அர்த்தம் தான். அதை தவிர பலிசைக்கு கொடுக்கறதல்ல. கொடுத்துருக்கலாமே, வந்து என்னுடையதை வட்டியோடனா அதாவது அந்த வட்டிக்கு பேரப்படாது. வட்டியோடனா அதாவது அந்த ஒரு பேங்கில் ஒரு பணத்தை பேங்கில் போட்டு வச்சுருவோமே, அதுக்குன்னு ஒரு சன்மானம் கொடுப்பாங்கல்ல, அதே போல் நான் வந்து வாங்குவேனே. அதுதான் நீ உன்னை கையில் வச்சு பூத்தி வச்சதோட யாருக்க கையிலையாவது கொடுத்திருந்தா நான் அதை அவங்கள்ட்டாவது எனக்கு தேவைக்குள்ளதை வாங்கிடுவேனே அப்படின்னு எடுத்து யார்கிட்ட கொடுக்க என்னாரு புரியுதா? இந்த 10 சம்பாரிச்சவன் மேலேயும் பிரகாசம் ஆகிட்டே இருப்பான். ஒன்று கூட வச்சுட்டு பிரிங்னு இருக்கவன் என்னைக்கும் பிரிங்னு இருப்பான். கடைசியில் புருங்குன்னு போவான். எங்க பரலோகராஜ்யம் எப்பேற்பட்டவர்கள் இருக்குது? 10 தாலந்த சம்பாதிச்சவனுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஆமென். எத்தனாவது வசனம்? 28 முடிஞ்சா? அவனுடைய இருக்கிற தாளந்தை 10 தாளந்து கொடுப்பேன். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளில். இந்த வசனம்தான் ஆவிக்குரிய வசனத்தை வருது. அதுவரை உலகத்துக்குரியதில் பேசினது அத்தனையும் ஆவிக்குரிய காரியம்தான். அது கடைசியில் வருது, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஆமென். அப்போ ஒரு தாளந்து தராம ஒரு ஆத்மா கூட கிடையாது. மூழ்கி கேக்குதான்னு அங்கே கொளுத்துது இங்கே கொளுத்துது என்ன தாளந்து என்ன செய்தியா பூத்தி வச்சிரு. ஆமென். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு தலையில் ஃபர்ஸ்ட் வரம் பிசாசை துரத்துகிற வரம்.